பிளேன் வந்து ரன்வேல ஓடுபாதையில வேகமா பயணிச்சு ஒரு குறிப்பிட்ட வேகம் வரும்பொழுதுதான் அந்த வண்டியில அந்த பிளேன்ல அப்ப இருக்கிற வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேகம் இருக்கு. அந்த வேகம் வரும்போதுதான் அந்த ரெக்கை வந்து அந்த வெயிட்டை வந்து மேல தூக்குறதுக்கு பிளேனுடைய அந்த முழு எடையும் தூக்கிட்டு மேல பறக்கிறதுக்கு உண்டான சக்தி அந்த ரெக்கைக்கு அப்ப வருது. இது அடிப்படையா புரிஞ்சுக்கோங்க. இப்ப மேல வண்டி கிளம்பி போகுது. மேல போக 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 இப்ப இந்த ரெண்டு இயந்திரங்கள்ல இருந்து உந்து சக்தி வருது இல்லைங்களா? அதுதானே முன்னாடி தள்ளுது பிளேனு. இப்ப இந்த உந்து சக்தி வந்து உதாரணத்துக்கு இப்படி எடுத்துப்போம், 80% அந்த இன்ஜினுடைய பவர் இருந்துச்சுன்னா அந்த பிளேன்னால வந்து மேல போயிட்டே இருக்க முடியும். இது ஒண்ணு. அந்த 80-90% 70% குறைச்சிங்கன்னா அந்த பிளேன் வந்து நிலையா அப்படியே பறந்துட்டு இருக்கும். இப்போ 2000-3000 அடி போயிடுச்சுன்னா 3000 அடியிலேயே பறக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு 70% பவர் இருந்ததுன்னா அது பறக்கலாம்னு பறந்துட்டு இருக்குன்னு வச்சு கீழே தொப்புன்னு ஊந்துறாரு. சரிங்களா? இப்போ இந்த பிளேன் வந்து ஓடுபாதையில ஓடி வந்து ஒரு குறிப்பிட்ட வேகம் வந்து மேல எழும்புது இல்லீங்களா? மேல எழும்புது எப்படி? பூமியில இருக்கக்கூடிய புவியீர்ப்பு விசைக்கு உந்திக்கிட்டு அது மேல போகுது. கிட்டத்தட்ட 200 டன் வெயிட் இருந்திருக்கலாம். அது நான் எல்லாமே தோராயமா தான் சொல்றாங்க, ஆக்சுவல் வெயிட் ஸ்பேஸ்ல. 200 டன்னா 200-1000 கிலோ இல்லீங்களா? 1 கிலோ நீங்க கையில தூக்கி பாத்தீங்கன்னா தெரியும் வெயிட் எவ்வளவு. 5 கிலோ தூக்கி பாத்தீங்கன்னா தெரியும். 200-1000 கிலோ வெயிட் எடைய ஒரு ரெண்டு இயந்திரங்களும் மேல தூக்கிட்டு போகுதுன்னு வச்சுப்போம். இப்ப திடீர்னு ஒரு எந்த ஹைட்ல எந்த உயரம் அது பறந்துட்டு இருக்கும்போது பிரச்சனை ஆரம்பமாச்சுன்னு நமக்கு தெரியாது. ஆனா கடைசியா ரேடார் வந்து ரெக்கார்டட் ஹைட் வந்து 625 அடி. சரி, இப்ப நம்ம வந்து ஒரு தோராயமா ஒரு 500-600 அடியில இந்த பிரச்சனை ஆயிருக்குதுன்னு வச்சுப்போமே. அதுக்கப்புறமா வந்து அந்த பிளேனை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதானே அந்த விமானி முயற்சித்திருப்பாரு. முயற்சிக்கும் போது பவர் லாஸ் சடனா சைன்னு பவர் கீழே இறங்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க ஆக்சிலரேட்டர் அமுத்துறீங்க, வேகமா வண்டி போயிட்டே இருக்கு. திடீர்னு நீங்க என்ன பண்ணாலும் பவர் இல்லாம பவர் டக்குன்னு 5000 RPMல இருக்கிற இன்ஜின் பவர் வந்து 1000 RPM வந்துச்சுன்னா உங்களால எப்படி அதே வேகத்தை உங்களால கஷ்டம் இல்லைங்களா? கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இங்கேயும் நடந்திருக்கு. இந்த பிளேனால வந்து இங்கிலீஷ்ல சொல்லணும்னா the plane was not able to sustain its height. அது எந்த உயரத்துல இருந்ததோ அந்த உயரத்தை அதனால வந்து தக்க வச்சுக்க முடியல.